செய்யாமல் அனுப்பிவிடுவார்கள். அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல உணர்ச்சிகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீய உணர்ச்சிகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்க, உணர்ச்சி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. உணர்ச்சியே இல்லை என்றால் செத்த சவத்துக்குத்தான் சமம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோபம், பொறாமை, எரிச்சல், பகை ஆகியவற்றை நம்மிடத்திலிருந்து நாம் எடுத்து போட வேண்டும். பாருங்கள், 3 மீனவர்கள் ஏலேலோ ஐலேசா என்ற பாடலை பாடிக்கொண்டே அவர்கள் சந்தோஷமாக கரை வந்து சேர்ந்தார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் அன்றைய தினம் நிறைய மீன்களை பிடித்து நல்ல விலைக்கு விற்றுவிட்டு அருகில் இருக்கும் ஒரு டீ கடைக்கு வந்தார்கள். அந்த டீ கடைக்காரரிடம், ஐயா 3 டீ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அந்த இருக்கைகளில் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய வலையில் எவ்வளோ பெரிய மீன் கிடைத்தது தெரியுமா என்று சொல்லி அவர் கைகளை விரித்து அப்படி பேசி கொண்டிருக்கும்போது அந்த டீ கடைக்காரர் கொண்டு வந்த அந்த தட்டில் கைப்பட்டு அந்த டீயானது புதிதாக வெள்ளையடிக்கப்பட்டிருந்த சுவரில் அது கொட்டி விட்டது. அப்பொழுது அந்த டீ கடைக்காரர் பயங்கர ஆவேசமாக அந்த மீனவனை பார்த்து வந்து பயங்கர கோபமுடனே வந்தார். அப்பொழுது பக்கத்து சீட்டில் இருந்த மனிதன் அவரை சமாதானப்படுத்தினார். இந்த கரையை போக்கி விடுவதற்கு நீங்கள் என்னை அனுமதிப்பீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அவர், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், எனக்கு இந்த கரை போனால் போதும் என்று சொல்லி அவர் சொன்னார். அன்பானவர்களே, உடனே அவர் ஒரு ஓவியராக இருந்தபடியினால் தன்னுடைய பையிலிருந்து அவர் சாயக்கட்டிகளை எடுத்து அந்த கரைபடிந்த இடத்துல கோடிட்டு அவர் சாயம் பூசினார். சிறிது நேரத்தில் கம்பீர தோற்றமுடைய அழகான ஒரு மானாக அந்த படத்தை அவர் வரைந்து முடித்தார். அங்கிருந்தவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியப்படக்கூடியதாக இருந்தது. அந்த மீனவனும் கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு கடந்து போனார். அன்பானவரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பாவத்தால் கரைபட்டு நம்முடைய வாழ்க்கையும் அழுக்கடைந்து காணப்படுகிறதா? நாம் நமது பெற்றோர்களோடு, சொந்த பந்தங்களோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு சண்டையிட்டு பாருங்க, பொருளாசையினால் நிறைந்து பெற்றோரை மதிக்காமல் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நமது அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையாக மாற்றுவதில் நம்முடைய தேவனைப் போல சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில் வேறு ஒருவருமே இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு குயவன் தன்னுடைய மண்பாண்டத்தை வனைவது போல அழகாக அநேகருக்கு பயன்படும்படி நம்முடைய வாழ்க்கையை அவர் வனைகிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய அழுக்கான இருதயத்தை நாம் இயேசுவுக்கு கொடுக்கும்போது அவர் அந்த அழுக்கான இருதயத்தை அழகாய் மாற்றி அவரே நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்வார். நாம் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வார். மத்தேயு 22வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அன்பானவர்களே, ஒருவர் தன்னுடைய நிலத்தில் வீடு கட்டுவதற்காக அந்த அது நிலத்தை சுத்தம் பண்ணி அதற்கேற்ற ஒழுங்கு ஏற்பாடுகளை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நிலத்தை அளக்கும்போது தவறுதலாக எப்படியோ அரை அடி பக்கத்து நிலத்தில் கூடுதலாக அவர் அளந்து விட்டார். அதனால் பக்கத்து நிலக்காரருக்கும் இவருக்கும் பயங்கர சண்டை நடந்தது. அதனால் 2 பேரும் சமாதானம் ஆகி கொள்ளவே இல்லை. கடைசி வேற ஒரு நாள் அந்த மனிதன் வீடு கட்டி கொண்டிருக்கும்போது அந்த பக்கத்து மனிதன் எழும்பி இவரை கொலை செய்து விட்டார். பாருங்க, அந்த கொலை செய்த மனிதன் இப்பொழுது சிறையில் இருக்கிறார். அவர் அன்புக்கு தணிந்து போன காரணத்தினால் பேசி முடிக்க வேண்டிய அந்த காரியம் பகையில் மாறியது கொலையில் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆபிரகாம் லோத்திடம் சொல்லுகிறார், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அன்பானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக காணப்பட்டார். இந்த ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் லோத்துவுக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. அவர்கள் மேய்ப்பராய் இருந்தபடியினால் ஒரு நாள் அவர்கள் தங்குகிற இடத்தை குறித்து ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்பொழுது
ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு செயலை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஆபிரகாம் லோத்துவிற்கு விட்டு கொடுத்து விட்டார். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அந்த ஆபிரகாம் விட்டு கொடுத்ததினால் அவனுக்கு எந்த குறைவும் ஏற்படவில்லை. அந்த ஆபிரகாமை தேவன் மென்மேலும் ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு விட்டு கொடுக்கிற பழக்கம் நம் யாரிடத்திலும் அநேகமாக இல்லாமல் காணப்படுகிறது. நாம் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய உறவினரிடத்திலும் சரி, நம்முடைய நண்பரிடத்திலும் சரி, நாம் வேலை செய்கிற இடத்திலும் சரி, நாம் தான் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இந்த காலத்தில் மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. இருவர் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுவாரானால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மற்றவருக்கு இருப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தையே மற்றவர்களிடத்தில் திணிக்க விரும்புகிறார்கள். அதனால் அது பகையில் போய் முடிகிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், நான் தான் பெரியவன், நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும், நான் சொல்வது தான் சரி என்று சொல்லி தனக்குள்ள ஒரு பெருமை, தனக்குள்ள ஒரு ஈகோ, அப்படிப்பட்ட எண்ணங்களினால்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் மேலோங்கி நிற்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பாருங்க, ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, சாத்தான் நமக்கு ஒரு ஆவியை கொடுக்கிறான். அது பயத்தின் ஆவி. பாருங்க, காரணம் இல்லாத பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம், இருளிலே செல்வதற்கு பயம், இப்படி பலவிதமான பயத்தை கொடுக்கிறான். ஆனால் சிங்கமானது ஒரு மிருகத்தை பிடித்து கொள்ள வேண்டுமானால் அந்த சிங்கம் பயங்கரமாக கர்ச்சிக்கும். அதனுடைய கர்ச்சனையினால் அந்த காடே அது அதிர பண்ணும். அப்பொழுது மிகுந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடிய விலங்குகள் கூட நாலா பக்கமும் தலைதெறிக்க ஓடும். அப்பொழுது அந்த விலங்குகள் சிங்கக்கபியின் வாசல்லையே தற்செயலாக வந்துவிடும். அப்பொழுது சிங்கம் அந்த மிருகத்தை ஈஸியாக உணவாக்கி கொள்ள முடிகிறது. பாருங்க, அது சிங்கத்திற்கு பிடிப்பதற்கே லகுவாக மாறிவிடுகிறது. அதே போலத்தான் சாத்தான் ஒரு மனுஷனை மேற்கொள்வதற்கு முன்பாக முதல்ல அவன் பயப்படுத்துகிறான், பலவிதமான கலக்கங்களை கொடுக்கிறான், சொப்பனங்களில் பலவிதமான காட்சிகளை கொண்டு வருகிறான், கலக்கமும் திகிலும் அடைய செய்து முடிவில் வியாதிகளையும் பிரச்சனைகளையும் நோய்களையும் கொண்டு வந்து போடுகிறான். பாருங்க, ஆனால் நமது தேவன் அன்புள்ளவர். அவர் நம்மை பயப்படுத்துகிற தேவன் அல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது மரணத்திற்கு ஏதுவான நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், வியாதிக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் குணமாக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது ஆரோனுடைய கோலையும் இஸ்ரவேலுடைய மூப்பருடைய கோல்களையும் வாங்கி மோசே தேவ சமூகத்தில் வைத்தார். மறுநாள் அதை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் மூப்பருடைய கோல்கள் உயிரற்றதாய் செத்தது மாதிரி காணப்பட்டது. ஆனால் ஆரோனின் கோலோ அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததென்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அதுபோல் நாமும் கூட வியாதி உள்ளவர்களாக நாம் காணப்பட்டாலும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்போது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற முடியும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில்
பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள
நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓர்